வணக்கம் அன்பு நண்பர்களே. அரசியல் நிகழ்வுகளையும் சமூக பதிவுகளையும் அலசுவதே நடந்தது என்ன நிகழ்ச்சியின் நோக்கம். ஒரு நாடு பணக்கார நாடா இருப்பதை விட படித்தவர்களோட நாடா இருக்கணும். கல்வி அந்த அளவுக்கு முக்கியம். அதிலும் குறிப்பா பள்ளி கல்வி ஒரு நாட்டோட ஒரு மாநிலத்தோட எதிர்காலத்தை வடிவமைப்பது பள்ளிக்கல்வி. இந்தியாவுக்கே முன்மாதிரியா தமிழகத்தின் பள்ளிக்கல்வித்துறை கிட்டத்தட்ட 26,000 கோடி ரூபாய்க்கு மேல் பள்ளி கல்வித்துறைக்காக மட்டுமே ஒதுக்கீடு செய்து ஒரு சாதனையை நிகழ்த்தியிருக்கிறது. பள்ளி கல்வித்துறை குறித்தும் மேலும் சமீபத்தில் வெளிவந்த பல்வேறு அறிவிப்புகள், அதாவது 10ஆம் வகுப்பு 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வுகளில் ரேங்கிங் முறை நீக்கப்படும், இது போன்ற அறிவிப்புகள் மக்கள் மத்தியில் பலத்த வரவேற்பை பெற்றிருக்கிறது. இது குறித்தெல்லாம் பேசுவதற்காக பள்ளி கல்வித்துறை, இளைஞர் நலன் மற்றும் விளையாட்டுத்துறை அமைச்சர் மதிப்பிற்குரிய கே.ஏ. செங்கோட்டையன் நமது அரங்கத்திற்கு வந்திருக்கிறார். வணக்கம் சார். சார், இப்போது 10th அண்ட் +2ல் ரேங்கிங் சிஸ்டம் நீக்கப்பட்டிருக்கு, ஒரு முற்றுப்புள்ளி வைக்கப்பட்டிருக்கு. இதனோட ஆரம்ப புள்ளி என்ன சார்? இதனோட நோக்கம் என்ன? எதற்காக இந்த முடிவு எடுக்கப்பட்டது? மறைந்தும் மறையாமல் எங்கள் நெஞ்சங்களே இருக்கின்ற புரட்சித்தலை அம்மாவுடைய ஆட்சி காலத்தில் பல்வேறு நலத்திட்டங்களை தமிழகத்திலே கொண்டு வருவது மட்டுமல்ல, கல்வித்துறையில் ஒரு புரட்சியை உருவாக்கி காட்டினார்கள். அதன் அடிப்படையிலே தான் தொடர்ந்து ஆண்டுதோறும் பல்வேறு நலத்திட்டங்களை மாணவர்களுக்காக வழங்கினார். அதன் அடிப்படையில் மாணவர்கள் எண்ணிக்கை, கல்வி கற்கின்ற சதவிகிதம் கூடுதலாக பெறுகின்ற நிலை, இந்தியாவிற்கே ஒரு தமிழகம் வழிகாட்டியாக திகழ்கின்ற அளவிற்கு கல்வித்துறையில் ஒரு மாற்றத்தை அன்றைக்கு உருவாக்கினார்கள். அதன் அடிப்படையில் அம்மாவுடைய வழிகாட்டுதலில் இருக்கின்ற இன்றைக்கு தமிழக முதலமைச்சர் அவர்களுடைய தலைமையில் இருக்கிற பள்ளி கல்வித்துறை சிறப்பான முறையில் தன்னுடைய பணிகளை ஆற்ற வேண்டும் என்ற முறையில் மாணவர்களுக்கு மன அழுத்தத்தை தருகிற நிலை தமிழகத்தில் நிலவி வருவதை அதற்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்க வேண்டும் என்ற நோக்கத்தோடு தான் 1, 2, 3 என்று பிரிக்கப்படுவதன் வாயிலாக ஒரு மார்க் ஒருவன் குறைந்து விட்டால் கூட அவனுடைய மன அழுத்தம் என்பது அவர் எதிர்காலத்திலே பெரிதும் பாதிக்கப்படுகிற நிலை மாணவர் மத்தியில் உருவாகிறது, பெற்றோர் மத்தியிலும் உருவாகிறது. அதை தடுக்கின்ற வகையிலே தான் இந்த நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டிருக்கிறது. தேர்வு முறையே மாணவர்களுக்கு ஒரு மன அழுத்தத்தை தான் தருது. ஆனால் எந்த அளவுக்கு இந்த முடிவு எடுக்கப்பட்டிருக்கு, இது யாருக்கெல்லாம் நல்லது செய்யும் சார்? இதை பொறுத்தவரையிலும் மாணவர்கள் மகிழ்ச்சியாக இருக்கிறார்கள், மாணவர்கள் பெற்றிருக்கிற பெற்றோர்கள் மகிழ்ச்சி அடைந்திருக்கிறார்கள். அனைவரும் கல்வியாளர் அனைவருமே இதை எதிர்பார்த்து கொண்டிருந்தார்கள். எப்போது இந்த போன்ற முற்றுப்புள்ளி வைக்கப் போகிற இந்த அரசு என்று ஏங்கிக் கொண்டிருந்தார்கள். எல்லோரும் இன்றைக்கு இந்த அரசை வாழ்த்தி கொண்டிருக்கிறார். நிச்சயமாக சார். அதாவது புரட்சித் தலைவி அம்மா அவர்கள் மாணவிகளுக்காக 100% ஏன் அதுக்கு மேலே செஞ்சாங்க. விலையில்லா மடிக்கணினி, விலையில்லா காலனி, விலையில்லா பாடப்புத்தகம், விலையில்லா நோட்டு புத்தகம், ஜியாமெட்ரி பாக்ஸ், இந்த மாதிரி புத்தகப்பை, 14 வகையான பொருட்களை விலையில்லாமல் மாணவிகளுக்கு சைக்கிள், விலையில்லா பஸ் பாஸ்னு பல்வேறு திட்டங்களை செஞ்சாங்க. இதனோட இந்த திட்டங்கள் தமிழக கல்வித்துறைக்கு, பள்ளி கல்வித்துறைக்கு எந்த அளவுக்கு ஒரு முன்னேற்றத்தை கொடுக்கறதா நீங்கள் நம்புறீங்க சார்? புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர் இருந்த காலத்தில் சத்துணவு வழங்கினார். அதன் அடிப்படையிலே பள்ளிக்கூடங்களுக்கு மாணவர்கள் வர வேண்டும் என்ற சேர்க்கை எண்ணிக்கை கூடுதலாக உருவாக்கப்பட்டது. அதற்கு பிறகு புரட்சித்தலை அம்மா அவர் அதற்கு மேலே ஒரு படி சென்று தமிழகம் ஒரு சிறந்த மாநிலமாக கல்வித்துறையில் உருவாக்கப்பட வேண்டும் என்ற நோக்கத்தோடு பல்வேறு திட்டங்களை நிறைவேற்றுகின்ற வகையிலே தான் கல்வித்துறைக்காக 14 பொருள்களை விலையில்லாமல் வழங்கிய ஒரு பெருமை இந்திய நாட்டின் வரலாற்றில் அம்மா ஒருவருக்கு மட்டும்தான் அந்த பெருமை இருக்கிறது. மடிக்கணினி என்பது உலக வரலாற்றில் இருக்கின்ற பல்வேறு செய்திகளை மாணவர்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் என்ற முறையில் 12ஆம் படிக்கின்ற மாணவர்களுக்கு இதை வழங்கி சாதனை சரித்திரத்தை படைத்தவர் அம்மா என்பதை நான் இந்த நேரத்திலே கோடிட்டு காட்ட விரும்புகிறேன். அதாவது இடைநிற்றலை தடுப்பதற்காக கல்விக்கான உதவித்தொகை, 10வது 12வது படிக்கும் மாணவர்கள் பாதியிலேயே கல்வியை விடக்கூடாதுன்றதுக்காக கல்வி உதவித்தொகை, இதெல்லாம் எஜுகேஷன் சிஸ்டத்தில் குறிப்பாக தமிழகத்தில் எந்த அளவுக்கு அடுத்த கட்டத்தை நோக்கி போகுது? உண்மையாகவே தமிழகம் இந்தியாவுக்கே முன்னோடியாக இருக்கா கல்வித்துறையில்? இந்த விஷயத்தில் கல்வித்துறையை பொறுத்தவரையிலும் ஆண்டுக்காண்டு நீங்கள் குறிப்பிடுகிற போது கூடுதல் சதவீதம் மாணவர்கள் இடம்பெறுகின்ற நிலை. அதே நேரத்தில் மாணவர்களை பொறுத்தவரையிலும் 9ஆம் வகுப்பு, 10ஆம் வகுப்பு, 11ஆம் வகுப்பு ப்ளஸ் 12ஆம் வகுப்பு படிக்கின்ற மாணவர்கள் தங்களுடைய எண்ணிக்கை கூடுவதற்கு காரணமே அம்மாவுடைய திட்டங்கள் தான் என்பதை நான் இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கிறேன். காரணம், 10th படிக்கின்ற மாணவர்களுக்கு 1500 ரூபாய் வைப்பு நிதி, +1 படித்தால் 1500, +2 படித்தால் 2000,
5000 ரூபாய் மொத்தமாக வைப்பு நிதி தருகிற சரித்திரம் இந்தியாவிலே எந்த மாநிலத்தும் இல்லை. +1 படிக்கின்ற மாணவர்களுக்கு சைக்கிள் வழங்குகிற திட்டம் இந்தியாவிலே எந்த மாநிலத்தும் இல்லை. அதே நேரத்தில் 1ஆம் வகுப்பிலிருந்து 12ஆம் வகுப்பு படிக்கின்ற மாணவர் அனைவருக்கும் அனைத்து உதவிகளும் இந்தியாவிலே செய்த ஒரே மாநிலம் தமிழ்நாடு மட்டும்தானே தவிர வேறு எந்த மாநிலத்திலும் செய்யப்படவில்லை. ஒரு பெற்றோர்கள் தன்னுடைய குழந்தையை பள்ளிக்கு அனுப்பிவிட்டு மகிழ்ச்சியோடு நீங்கள் இருக்கலாம். அனைத்து உதவிகளும் தந்து சிறந்த கல்வியாளராக மாற்றுவதற்கு அம்மாவுடைய அரசு சிறப்பான முறையில் பணியாற்றி இருக்கிறது. அதன் சிறப்பின் காரணமாகத்தான் நம்முடைய தமிழகம் இன்றைக்கு கல்வித்துறையில் ஒரு முன்னேற்றத்தை அடைந்து கொண்டிருக்கிறது. சார், இந்த மாதிரி அறிவிப்புகள்லாம் ரேங்கிங் முறை இல்லை, இந்த மாதிரி அறிவிப்புகள்லாம் தனியார் பள்ளியை அவங்களுக்கு எதிரான ஒரு அறிவிப்புகளாக இருக்கிறதா அவங்க நினைக்கிறாங்க தனியார் பள்ளிகள்? தனியார் பள்ளிகளே அவர்கள் வருத்தப்பட தேவையில்லை. காரணம், ஒரு திட்டத்தை கொண்டு வருகிற போது அந்த திட்டத்தின் அடிப்படையில் மாணவருடைய மன அழுத்தம், பெற்றோர்கள் எதை ஏங்கி கொண்டிருக்கிறார்களோ தன்னுடைய மாணவனும் முதலிடத்தை பெற வேண்டும் என்று ஒரு ஏக்கத்திலே ஒரு மதிப்பெண் கூட குறைந்து விட்டால் அந்த மாணவன் பெறவிடவில்லை என்று சொல்கிற போது அந்த தாயும் தந்தையும் துடிக்கின்ற நிலையை இந்த தமிழகம் கண்டிருக்கிறது. இந்த நிலை தமிழகத்திலே அனைத்து பெற்றோருக்கும் வந்துவிடக்கூடாது எதிர்காலத்தில் என்ற முறையிலே தான் இதை கொண்டு வரப்பட்டிருக்கிறது. தவிர இதனால் தனியார் பள்ளிகள் எந்த விதமான பாதிப்பும் இல்லை, அவர் வருத்தப்பட தேவையும் இல்லை. 10,38,000 பேர் 10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வு எழுதியிருக்காங்க. 19ஆம் தேதி அதனோட அறிவிப்பு வெளியிடப்பட்டது. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அறிவிப்பு வெளியிடப்பட்ட 2 நிமிடத்தில் எல்லாருக்குமே மதிப்பெண் பட்டியல் கிடைக்குது, அவங்க பாஸா ஃபெயிலான்ற தகவல் கிடைக்குது. இது எப்படி சாத்தியமாச்சு சார் தமிழகத்தில்? தமிழகத்தை பொறுத்தவரையிலும் எல்லா பள்ளிகளிலும் அவருடைய மொபைல் எண்ணை நாங்கள் சேகரித்தோம். சேகரித்தது மட்டுமல்ல, அவருடைய மொபைல் எண்ணிற்காக உடனடியாக அந்த தகவலை தர வேண்டும் என்ற நோக்கத்தோடு இந்த அரசு ஒரு வார காலம் அதற்காக சிறந்து பணியாற்றியது. அந்த பணியாற்றியதன் அடிப்படையிலே தான் அந்த மாணவருடைய வாழ்க்கையிலே தங்களுடைய தேர்வு வெற்றி பெற்றதற்கு பிறகு அவருடைய பல இடங்களில் சென்று அலைமோதி கொண்டிருக்கிற நிலையை மாற்றுகின்ற வகையிலும் 2 கட்டங்களாக நாங்கள் அதை பிரித்தோம். ஒன்று, இந்தியாவிலே எந்த மாநிலத்தும் செய்ய முடியாத ஒரு சாதனை என்று சொன்னால், தேர்வினுடைய தேதி, தேர்வினுடைய முடிவுகளும் 2ம் ஒரே அறிவித்த ஒரே மாநிலம் இந்தியாவிலே தமிழ்நாடு மட்டும்தான். ஆகவே அதுமோடு நின்றுவிடக்கூடாது என்ற முறையிலே தான் தேர்வு எழுதிய மாணவர்களுக்கு உடனடியாக இந்த செய்திகள் உடனடியாக அவர்களுக்கு கிட்ட வேண்டும் என்ற முறையிலே தான் பெற்றோருடைய தொலைபேசி எண்ணை பெற்று இந்த செயல்பாடுகளை இந்த அரசு சிறப்பான முறையில் 2 மணித்துளிகளிலே அவர்களுக்கு அந்த செய்தியை எட்டுகின்ற அளவிற்கு உருவாக்கப்பட்டிருக்கிறது. நிச்சயமாக, அதாவது ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க பெற்றோர்கள்லாம், ஸ்டூடெண்ட்ஸும் சரி. ரொம்ப ஈஸியாக அவங்களோட மார்க்ஸை பார்க்க முடிஞ்சுது. இந்த அறிவிப்பு, இந்த செயல்பாடு தொடர்ந்து எல்லா வருடமும் தொடர்ந்து செயல்படுமா சார்? கண்டிப்பாக தொடர்ந்து செயல்படுத்த முடியும். அதை இந்த அரசு செயலாக்கும். இப்போ 2011ஆம் ஆண்டு பார்த்தீங்கன்னா 85.3% தேர்வு செய்தவங்களோட விழுக்காடு. 2012 86.2%, 2013 89%, 2014 90.7%, 2015 92.9%, 2016 93.6%, இப்போ 2017 ஒவ்வொரு ஸ்டேஜ்லையும் அதிகமாயிட்டே இருக்குது. ஒவ்வொரு ஆண்டும் கூடுதலாக ஆவதற்கு காரணம் மாணவருடைய கல்வித்தரம், மாணவருக்கு கொடுக்கப்பட வேண்டிய பல்வேறு அவர்களுக்கு தேவையான வசதிகளை இந்த அரசு செய்து தருவதன் வாயிலாக மாணவர்களிலே கல்வியிலே பல்வேறு மாற்றங்களை உருவாக்கின்ற வகையில் தங்களுடைய ஆர்வத்தை காட்டுவதன் வாயிலாக தேர்வு முடிவிலே சதவிகிதம் கூடுதலாக இருக்கிறது. நம்முடைய மாணவர்களை பொறுத்தவரையிலும் சிறந்த கல்வியாளர் என்பதற்கு மாற்று கருத்தே இல்லை. தமிழ்நாட்டிலே படிக்கின்ற மாணவர் தான் உலக அளவிலேயே சிறந்த மாணவர்களாக திகழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அதற்கு பல காரணங்கள் இருக்கிறது. இன்று தான் தனியார் கல்லூரி இருக்கிறதே தவிர அன்றைக்கெல்லாம் அந்த தனியார் கல்லூரிகளே கிடையாது. அப்படி இருக்கின்ற போது அப்துல் கலாம் போன்றவர்கள், அதே போன்று இருக்கின்ற பல்வேறு சிறப்பை உடையவர்கள் அமெரிக்கா போன்ற மேலை நாடுகளில் சென்று பொறியாளர்களாக, மருத்துவர்களாக இன்றைக்கு திகழ்கிறார் என்று சொன்னால், அரசு பள்ளியிலே படித்த மாணவர் தான் அதற்கு சிறப்புடையவர்களாக திகழ்ந்திருக்கிறார்கள். அந்த அடிப்படையிலே எதிர்காலத்தில் நம்முடைய தமிழகத்தின் கல்வித்துறை அந்த அளவிற்கு மாற இருக்கிறது. அப்புறம் ஏன் சார் பெற்றோர்கள் அரசு பள்ளிகளை விட்டு தனியார் பள்ளிகளை தான் தன்னோட பசங்களை சேர்க்கணும்னு ஆசைப்படுறாங்க? என்ன காரணம்? அதற்கு காரணமே பெற்றோருடைய மனநிலை தான் காரணம். இளம் வயதிலேயே தன்னுடைய குழந்தையை ஆங்கில கல்வி கற்றுத்தருகிற தனியார் பள்ளிகளுக்கு அனுப்புகிறார்கள். ஆனால் இந்த நிலை இன்றைக்கு தொடர்ந்து மாற்றப்பட்டிருக்கிறது. எதிர்காலத்தில் தமிழகத்தை பொறுத்தவரையிலும் கூடுதலாக மாணவர் சேர்க்கை உருவாவதற்காக நாங்கள் நடவடிக்கை மேற்கொண்டிருக்கிறோம்.
போன ஆண்டை விட இந்த ஆண்டு கூடுதலாக மாணவர் சேர்க்கை இருக்கும் என்ற நம்பிக்கை எங்களுக்கு இருக்கிறது. ஆண்டுதோறும் நீங்கள் பார்க்கின்ற போது லட்சக்கணக்கான மாணவர்கள் கூடுதலாக சேர்க்கப்பட்டிருக்கிறாரே தவிர அரசு பள்ளியில் கூடுதல் சேருவதற்கு காரணமே இந்த அரசுடைய நடவடிக்கை, இந்த அரசுடைய நல்ல திட்டங்கள், இந்த அரசுடைய பள்ளி கல்வித்துறைக்காக செய்யப்படுகிற செயல்பாடுகள். அரசு பள்ளியில் எல்லா விதமான கட்டமைப்புகளும் நிச்சயம் நிறைவேற்றப்படுது, அது பொதுமக்களே ஒத்துப்பாங்க. ஆனால் தனியார் பள்ளிகளை நம்ம கம்பேர் பண்ணும்போது ஒரு மல்டி காம்ப்ளெக்ஸ் பில்டிங் மாதிரி இருக்க ஒவ்வொரு தனியார் பள்ளியும். ஆனால் அந்த லெவலுக்கு எப்போ அரசு பள்ளி வந்து, குறிப்பாக தனியார் பள்ளி நிறுவனங்கள் வேறு, அரசு பள்ளி நிறுவனங்கள் வேறு. தனியாரை பொறுத்தவரையிலும் ஒரு குறிப்பிட்ட எல்லைக்குள்ளே தான் இருக்கிறார். ஒரு கல்வி நிறுவனம் என்பது, தனியார் என்பது ஒரு கேம்பஸ் என்று சொல்வார். அந்த கேம்பஸ்குள்ளே ஒரு 20 அறைகள் 30 அறைகள் உருவாக்கப்பட்டு அதிலே கல்வி கற்றுத் தருகிற நிலை இருக்கிறது. ஆனால் அரசை பொறுத்தவரையிலும் எல்லா இடங்களிலும் கிராமந்தோறும் இருக்கின்ற மாணவருடைய எதிர்காலத்தை மனதிலே கொண்டு இந்த மாணவருடைய கல்வித்தரத்தை உயர்த்துவதற்கு, அதுவும் கிராமப்புறங்களில் இருக்கிற அடித்தட்டு மக்களுடைய, ஏழை மக்களுடைய குழந்தையுடைய கல்வியறிவு பெறுவதற்காக இந்த அரசு முனைந்து அந்த பணிகளை செயலாக்குவதற்கும் இதற்கும் வேறுபாடுகள் இருக்கிறது. சாதாரண தேர்வுனாலே மாணவ மாணவிகளுக்கு ஒரு பயம் வந்துடும். அதுவும் பொது தேர்வு அப்படின்னாலே அவங்களோட கான்ஃபிடென்ஸ் லெவலை தாண்டி பயம் அதுதான் அதிகமாக இருக்கும். இப்போ 10ஆம் வகுப்பில் பொது தேர்வு இருக்குது, 12ஆம் வகுப்பில் பொது தேர்வு இருக்குது. இப்போ 11ஆம் வகுப்புக்கும் பொது தேர்வு கொண்டு வந்தால் தொடர்ந்து 3 வருஷம் பொது தேர்வு எழுதணும் அப்படின்ற அந்த மன அழுத்தம் மாணவ மாணவிகளுக்கு அதிகமாகாதா சார்? மாணவ மாணவிகளை பொறுத்தவரையிலும் எதிர்காலத்தில் தங்களுடைய வாழ்க்கையை எப்படி அமைத்துக்கொள்வது, நீட் போன்ற தேர்வுகளை எப்படி சந்திப்பது, அதை சந்திப்பதற்கு அவர்களை தயார்படுத்துவதற்குத்தான் இந்த முறைகளை கொண்டு வருகிறோமே தவிர வேறொன்றுமில்லை. 10th படிக்கின்ற மாணவர்களுக்கு தேர்வு இருக்கிறது, +1 படிக்கின்ற மாணவர்களுக்கு தேர்வு கொண்டு வருவது நோக்கமே எதிர்காலத்தில் இவர்களை தயார்படுத்துவது. +2வில் மட்டும் சென்று அவர்கள் படித்து விட்டு செல்கிற போது அவர்களுக்கு முழுமையாக அந்த தேர்விலே வெற்றி பெறுவதற்கு வாய்ப்பு குறைவாக இருக்கின்ற காரணத்தின் அடிப்படையில் அந்த முழுமையாக வெற்றி பெற வேண்டும் அனைத்து மாணவர் என்ற முறையிலே தான் +1 தேர்விலே அந்த முறைகளை, இந்த தேர்வை கொண்டு வர வேண்டும் என்று இந்த அரசு முடிவு செய்து அதற்கான ஆணையை பிறப்பித்திருக்கிறது. இப்போ அந்த கவர்மெண்ட் ஆர்டர் என்ன மாதிரி சார் இருக்கும்? அதில் இருக்க அம்சங்கள்லாம் என்ன சார்? அரசு ஆணையை பொறுத்தவரையிலும் தெளிவாக இதிலே குறிப்பிடப்பட்டிருக்கிறது. 10th-க்கும் +2க்கும் இருக்கிற மார்க் வித்தியாசத்தை குறைப்பதற்கு இந்த அரசு நடவடிக்கை மேற்கொண்டிருக்கிறது. அதேபோல் +1லே அந்த மாணவர்கள் தேர்ச்சி பெறவில்லை என்றால் அச்சப்பட தேவையில்லை. கல்லூரியைப் போல தொடர்ந்து அவர்கள் +2 படிக்கின்ற போதே +1 தேர்வு பெறாத மாணவர்களும் தேர்வு பெறுவதற்கான வாய்ப்புகளை இந்த அரசு அளிக்க இருக்கிறது. காலேஜில் அரியர்ஸ் எழுதுகிற மாதிரி அதே மாதிரி எழுதலாம், அதே மாதிரி கண்டினியூஷன் செய்வதற்கு இந்த அரசு நடவடிக்கை மேற்கொண்டிருக்கிறது. ஆகிய மாணவரை பொறுத்தவரையிலும் 100க்கு 100% தேர்ச்சி பெறுவதற்கு வாய்ப்புகள் இருக்கிறது. அதாவது தனியார் பள்ளிகளை பொறுத்த வரைக்கும் ரேங்கிங்கை போட்டு விளம்பரம் எதுவும் பத்திரிகையிலையோ மீடியாவிலையோ செய்யக்கூடாதுன்ற ஒரு அறிவிப்பு வெளியிடப்பட்டது. இது எதற்காக சார்? ஒரு பள்ளி அதனோட தரம், எங்கள் ஸ்கூலில் படிக்கிறவங்க ஸ்டேட்லேயே ஃபஸ்ட் இருக்காங்க, இவ்வளோ மார்க்ஸ் எடுக்கிறாங்கன்னு சொல்கிறதுல என்ன தப்பு? அதிலே சில குறைபாடுகள் இருக்கிறது. ஒரு விளம்பரத்தை செய்து மாணவர்களை ஒரு கவர்ச்சி திட்டம் என்றே சொல்லலாம் அதற்கு பெயர். ஏனென்று சொன்னால் முதல் 2, 3 என்று தேர்ச்சி பெறுகிற மாணவருடைய புகைப்படத்தை போட்டு அதனால் எங்களுடைய பள்ளியிலே மட்டும்தான் அந்த அளவிற்கு கல்வி கற்றுத்தர முடியும் என்ற நிலை உருவாக்குவது தமிழகத்திற்கு சரியானதாக அல்ல. ஏனென்று சொன்னால் தமிழ்நாட்டிலே படிக்கின்ற எத்தனையோ ஏழை குழந்தைகள் தங்களுடைய எதிர்காலத்தை நோக்கி கல்வியால் மட்டும்தான் முடியும் என்று விரும்புகிற நேரத்தில் குறிப்பிட்ட கல்விக்கூடத்திலே படிக்கின்ற மாணவர்களுக்கு அவர்களுக்குத்தான் அந்த அளவிற்கு மதிப்பெண் பெற முடியும் என்ற நிலையை உருவாக்குவது தமிழகத்தின் சராசரி இருக்கிற மக்கள் அனைவரும் ஏற்றுக்கொள்ள முடியாத நிலை இருக்கின்ற போது இந்த அரசு அதற்காகத்தான் 1, 2, 3 என்று தரவரிசைப்படுத்தி அதிலே விளம்பரம் செய்யக்கூடாது என்று இந்த அரசு நடவடிக்கை எடுத்துக்கொண்டிருக்கிறது. அப்படிப்பட்ட செய்திகள் எங்களுக்கு வருகின்ற போது அந்த கல்வி நிறுவனங்களுக்காக நாங்கள் கடிதங்கள் எழுதி அதுபோன்ற நிகழ்வுகள் இருக்கக்கூடாது என்று வேண்டுகோள் வைக்கப்பட்டிருக்கிறது. இந்த மாதிரி ஒரு மென்மையான போக்கு அவங்கள கண்டிப்பாக கடைபிடிக்க வைக்குமா? ஏன்னா 18ஆம் தேதி ஒரு பிரபல தினசரி முதல் பக்கத்திலேயே தன்னோட மாணவ மாணவிகளோட மதிப்பெண்ணை போட்டு முதலிடம், 2ஆம் இடம், 3ஆம் இடம், 4ஆம் இடம்னு போட்டிருக்காங்க.
இந்த மாதிரி ஒரு மென்மையான ஒரு நடவடிக்கை எடுத்தால் திரும்ப திரும்ப போட தானே செய்வாங்க. மென்மையான நடவடிக்கை என்று எடுத்துவிடக்கூடாது. முதலில் நாங்கள் ஒரு திட்டங்களை தீட்டுகிற போது அந்த நடைமுறையில் மென்மையாகத்தான் இருக்க வேண்டும் தவிர போக போக அதனுடைய நடைமுறைகள் கடுமையாக இருக்கும். இதை எல்லாருமே ஃபாலோ பண்ணுறாங்க. அவங்களுக்கு ஒரு கடிதம் கண்டிப்பாக அதை கடைபிடிக்க வேண்டும் என்று நாங்கள் வேண்டுகோள் வைத்திருக்கிறோம். அதற்கு பிறகு கடைபிடிக்காத எந்த பள்ளி நிறுவனங்களாக இருந்தாலும் அதன் மீது அரசு எந்த தயக்கமும் காட்டாது. எழுத்தறிவித்தவன் இறைவனாவான் அப்படின்வாங்க. ஆனால் இப்போ எழுத்தறிவை விற்கிற நிலையில் ஒரு சில தனியார் பள்ளிகள் இருக்குது. கல்வி கட்டணம்ன்ற பேரில் அதிகமான பணத்தை அவங்க பெற்றோர்கள்கிட்டேருந்து வாங்குறாங்க. இதுக்கு தமிழக அரசோட நடவடிக்கை என்னவாக இருக்கும்? தமிழக அரசை பொறுத்தவரையிலும் கூடுதல் கட்டணம் பெறுகின்ற எந்த தனியார் பள்ளி நிறுவனங்களாக இருந்தாலும் அதற்கு உடனடியாக நடவடிக்கை மேற்கொள்வதற்காக ஒரு கமிஷன் நியமிக்கப்பட்டிருக்கிறது. அதில் உயர்நீதிமன்றத்துடைய ஓய்வு பெற்ற நீதிபதியாக இருக்கிற ஒரு நீதிபதியை நாங்கள் நியமித்திருக்கிறோம். அந்த நீதிபதியிடத்திலே நீங்கள் அதுபோன்ற கருத்துக்களை வழங்குகின்ற போது உடனடியாக கூடுதல் கட்டணம் வாங்குகின்ற அந்த பள்ளி நிறுவனங்கள் மீது உரிய நடவடிக்கை அவர் உடனடியாக எடுப்பார். எனக்கு தெரிந்து 5-10 வருடங்களில் நான் பார்த்ததே இல்லை. அதாவது ஒரு ஆசிரியர் சங்கங்களோடும் ஓய்வு பெற்ற ஆசிரியர் சங்கங்களோடும் கிட்டத்தட்ட 10 மணி நேரத்துக்கும் மேலாக ஒரே கட்டமாக நீங்கள் பேச்சுவார்த்தை நடத்துகிறீங்க. இந்த அளவுக்கு அதீத இந்த உந்து சக்தி எதனால் வந்தது? காரணம், கற்றுத்தருகிற ஆசிரியர் என்பது ஒரு குருவுக்கு சமானம். அந்த ஆசிரியை வழிநடத்தி செல்கிற சங்கங்கள் அவருடைய கோரிக்கை என்ன என்பதை உணர்ந்து பல்வேறு கோரிக்கை வைக்கின்ற போது அந்த கோரிக்கையை நிறைவேற்றுவதற்கு இந்த அரசு என்னென்ன முடியுமோ அந்த பணிகளை செய்ய வேண்டும் என்ற நோக்கத்தோடு தான் அவர் அனைவருடைய கருத்துக்களை ஒன்றின் பின் ஒன்றாக தெரிந்து அங்கீகரிக்கப்பட்டிருக்கிற சங்கங்கள் 12ஆக இருந்தாலும் அங்கீகரிக்கப்படாத சங்கங்கள் அதிலே கூடுதலாக சேர்த்து 68 சங்கங்களுடைய பிரதிநிதிகள் எங்களிடத்திலே பேச்சுவார்த்தையிலே கலந்து கொண்டார்கள். ஒவ்வொருவரும் ஏறத்தாழ 5 நிமிடங்கள், 10 நிமிடங்கள், 15 நிமிடங்கள் தங்களுடைய கருத்துக்களை ஆணித்தரமாக இந்த அரசு என்னென்ன செய்ய வேண்டும் எங்களுக்கு என்று வேண்டுகோளை வைத்தார்கள். இந்த அரசால் நிதிநிதிக்கேற்ப என்னென்ன திட்டங்களை நாங்கள் நிறைவேற்ற முடியுமோ அதை நிறைவேற்றுவதற்காக நான் மகிழ்ச்சியோடு அம்மாவுடைய அரசு என்ற முறையில் இது சிறப்பான முறையில் என்னென்ன பணிகளை இந்த ஆசிரியர் பெருமக்களுக்கு ஆற்ற முடியுமோ அதை ஆற்ற வேண்டும் என்ற நோக்கத்தோடு தான் 10 மணி நேரம் அல்ல 24 மணி நேரம் இருந்தாலும் அதை கடைசி வரையும் இறுதி வரையும் நாம் இருக்க வேண்டும் நான் நினைத்தேன். 10.5 மணி நேரத்திலே அது முடிவுற்றது. அனைத்து ஆசிரியர் பெருமக்களும் எங்களை வாழ்த்தி சென்றார்கள். நிச்சயமாக இந்த மாதிரி முயற்சி தான் தமிழகத்தில் பள்ளிக்கல்வித்துறையை அடுத்தடுத்த கட்டத்தை நோக்கி முன்னேற வைக்கும். அதுக்காக என்னோட வாழ்த்துக்கள் சார். இப்போது குறிப்பாக பார்த்தீங்கன்னா நீங்களே சொன்னீங்க குருன்று ஆசிரியர், மாதா பிதா குரு தெய்வம். முதல்ல மாதா, அப்புறம் பிதா, அப்புறம் குரு, அப்புறம் தெய்வம் இல்லை. மாதா பிதா குரு 3 பேர் தெய்வத்துக்கு ஈக்குவல். அந்த அளவுக்கு ஒரு குரு ஆசிரியர் தன்னோட தகுதியை தக்க வச்சுக்கணும், தன்னோட தகுதியை மேம்படுத்திக்கணும். அதுக்காக நடத்தப்படுற இந்த டெட் தேர்வுகள் ஆண்டுதோறும் நடத்தப்படுமா, இல்லை இந்த ஆண்டு மட்டும்தான் நடத்தப்பட்டதா? அது தொடர்ந்து நடைபெற்று கொண்டே இருக்கும். இன்றைக்கு கூட முதன்மை கல்வி அலுவலர்கள் ஒரு வார காலத்திற்கு முன்னாலே மாவட்ட கல்வி அலுவலர்கள் ஏயோ போன்றவருடைய கருத்தரங்கள் ஒன்று நடைபெற்றது. அதில் நடைபெறுகிற போது கல்வியுடைய மாவட்டத்துடைய முக்கிய அலுவலர்கள் அவர்கள் தலைமையேற்று நடத்தி செல்கின்றவர். கற்கின்ற ஆசிரியர்களுக்கு எப்படி நாம் எதிர்காலத்தில் கல்வித்துறையில் ஒரு மாற்றத்தை உருவாக்க வேண்டும் என்று நினைத்து பல்வேறு மாநிலங்களில் இருக்கின்ற சிறந்த கல்வியாளர்களை கருத்தரங்களை கலந்து கொண்டு 3 நாட்கள் மதுரையில் நடைபெற்றது மட்டுமல்ல, அதற்கு காரணம் ஒரு சிறப்பான முறையிலே கல்வித்துறையை தமிழகம் ஒரு முன்னோடி மாநிலமாக உருவாக்குவதற்கு அந்த அலுவலர் பெருமக்கள் தான் அது உறுதுணையாக இருப்பார்கள். அவர்தான் ஆசிரியர்களுக்கு வழிகாட்டியாக இருப்பார் என்ற முறையில் அந்த பணிகளை ஆற்றி இறுதியாக நாங்கள் பேசுகிற போது பல்வேறு கருத்துக்களை சொல்கின்ற போது அவர்களுக்கு என்னென்ன தேவை உங்களுக்கு என்பதை நாங்கள் தெரிந்து சிறப்பான முறையில் உங்களுடைய பணிகள் ஆற்றிடல் வேண்டும் என்று வேண்டுகோளையும் நாங்கள் வைத்தோம். அவருடைய கருத்துக்கள் என்ன என்று சொன்னால், எதிர்காலம் எப்படி அமைந்திடல் வேண்டும், கல்வித்துறையிலே என்ன மாற்றங்கள் தேவை, நீங்கள் எப்படி கல்வித்துறையிலே ஆசிரியர் பெருமக்களை வழிநடத்தி செல்வது என்ற பல்வேறு ஆலோசனைகளை அவர் எடுத்து சொன்னார்கள். நாங்கள் இறுதியாக பேசுகின்ற போது அவரிடத்திலே ஒன்று மட்டும்தான் நான் சொன்னேன். காற்றுக்கு எப்படி வெற்றிடம் இல்லையோ அதை போல கல்வியாளருக்கு வெற்றிடமே இருக்கக்கூடாது, அந்த அளவில் உங்களுடைய பணிகள் அமைந்திடல் வேண்டும் என்று நான் வேண்டுகோளை வைத்தேன். ஆகவே கல்வித்துறையை பொறுத்தவரையிலும் சிறந்த கல்வியாளராக தமிழ்நாட்டிலே திகழ்வதற்கு அனைவரும் ஒருங்கிணைந்த அந்த பணிகளை எங்களுடைய செயலர் மற்றும் இருக்கின்ற இயக்குனர் பெருமக்கள், இணை செயலாளர், இணை இயக்குநர்கள், அதேபோல்
கல்வித்துறையில் இருக்கிற முதன்மை கல்வி அலுவலர் அனைவருமே இந்த பணிகளை சிறந்த முறையில் நாங்கள் ஆற்றி கொண்டிருக்கிறோம். தமிழகத்தை பொறுத்தவரையிலும் இனி எதிர்காலத்தில் மற்ற மாநிலங்களை ஒப்பிட்டு பார்க்கின்ற போது தமிழகம் கல்வித்துறையில் ஒரு முன் மாநிலமாக திகழப் போகிறது. அதை யாராலும் தடுத்து நிறுத்த முடியாது. அந்த அளவிற்கு வேகமாக விரைந்து அந்த பணிகளை அனைவரும் ஒருங்கிணைந்து மக்களாக இருந்த பணிகளை இந்த அரசு ஆட்சி கொண்டிருக்கிறது. அதாவது தமிழகம் முன்மாதிரி மாநிலமாக இந்தியாவுக்கே திகழும் அப்படின்றீங்க. இடைவெளி இல்லாத காற்று மாதிரி தமிழகத்தில் கல்வி பரவி இருக்கு, உயர்ந்த நிலைக்கு அடைந்திருக்குன்னு சொல்கிறீங்க. ஆனாலும் இந்திய அளவில் நடத்தப்படுற தேர்வுக்கு முதல் எதிர்ப்பு குரல் தமிழகத்திலேருந்து தான் வருது. அது நீட் தேர்வாக இருக்கட்டும், மருத்துவ மேற்படிப்பாக இருக்கட்டும், எந்தவித தேர்வுக்கும் தமிழகம் விலக்கு கேட்குது. தமிழகத்தோட கல்வி தரம் நல்லா இருந்தால் எதுக்கு விலக்கு கேட்கணும்? இந்திய அளவில் எழுதக்கூடிய அந்த எக்ஸாம்ஸில் கலந்து கொண்டு வெற்றி பெறலாமே, என்ன பிரச்சனை உங்களுக்கு? எதிர்காலத்தில் ஒரு புதிய திட்டத்தை இந்த அரசு கொண்டு வர இருக்கிறது. நம்முடைய மாநிலத்தை பொறுத்தவரையிலும் மாணவருடைய கனவுகளை நிறைவேற்றுவதற்கு நாம் எப்படி நீட் தேர்வை சந்திக்க முடியும் என்று ஏங்கிக் கொண்டிருக்கிற மாணவருடைய எதிர்காலத்தை மனதிலே கொண்டு ஏறத்தாழ 400 இடங்களிலே அதற்கு பயிற்சி அளிப்பதற்கும் இந்த அரசு முதல்வரோடு கலந்து அந்த நடவடிக்கையை நாங்கள் ஆய்ந்து எடுப்பதற்கு தயாரான நிலையில் இருக்கிறோம். அதேபோல் கல்வித்துறையிலே பல்வேறு மாற்றங்களை நாங்கள் உருவாக்குவதற்கு தயாராக இருக்கிறோம். ஏறத்தாழ பாடங்களை பொறுத்தவரையிலும் 12 ஆண்டு காலம் இருக்கின்ற அதே பாடங்கள் தான் தொடர்ந்து நடைபெற்று கொண்டிருக்கிறது. அதை மாற்றி அமைக்க வேண்டும் என்ற முறையிலே தான் சிபிஎஸ்க்கு இணையாக இந்த பாடங்களை மாற்றப்பட வேண்டும் என்ற நிலையில் நாங்கள் 3 ஆண்டு காலத்திலே அதை மாற்றி அமைப்பதற்காக நடவடிக்கையும் நாங்கள் மேற்கொண்டிருக்கிறோம். அது மட்டுமல்ல, இல்லை இந்த மாற்றங்கள்லாம் 3 ஆண்டு காலம் பிடிக்கும். ஏன் என்று சொன்னால் ஒரே ஆண்டு காலத்திலே அதை முடித்துவிட முடியாது. காரணம், உயர்கல்வியை பெற்ற கல்வியில் இருக்கிற கல்விக்குழு, அதே நேரத்தில் பெற்றோர்கள், அதே நேரத்தில் சிறந்த கல்வியாளர்கள், அதே நேரத்தில் அரசு ஒவ்வொரு நடவடிக்கையும் கொண்டு வருகிற போது அதில் எந்த தடையும் இருந்துவிடக்கூடாது, அதில் குறைபாடுகள் வந்துவிடக்கூடாது என்ற நோக்கத்தோடு தான் இது 3 ஆண்டு காலம் அது தொடர்ந்து அந்த பணிகளை மேற்கொள்ள வேண்டும் என்று இந்த அரசு சிந்தித்து கொண்டிருக்கிறது. ஆகவே இந்த அளவிற்கு இந்த தரத்தை கொண்டு வருகிற போதே நாம் மத்திய அரசு கொண்டு வருகிற நீட் தேர்வாக இருந்தாலும் எதையும் சந்தித்து இந்த மாணவர் வெற்றி பெற முடியும் என்ற நிலையிலே இதை கொண்டு வர இருக்கிறோம். அதாவது நீட் தேர்வு தமிழக மாணவர்களுக்கு இருக்கக்கூடாது, அதில் விலக்களிக்க வேண்டும். அதுதான் அம்மா அவர்களோட கொள்கை. அது ஓராண்டுக்குள்ள எப்போவுமே இருக்கக்கூடாது. அதே சமயம் தமிழகத்தோட கல்வி தரத்தையும் உயர்த்தணும். இது ரெண்டும் வெவ்வேறு கொள்கை தானே? இல்லை, நீட் தேர்வை பொறுத்தவரை திடீரென்று போன ஆண்டு தான் கொண்டு வரப்பட்டது. அப்போதே அம்மா அவர்கள் சட்டம் இயற்றி அதற்கு பிறகு பாரத பிரதமரை சந்தித்து அதற்கு பிறகு குடியரசுத் தலைவருடைய ஒப்புதல் பெற்று அரசு நடைபெறுகிற மருத்துவக் கல்லூரியிலே அதற்கு விதிவிலக்கு அளிக்கப்பட்டு அந்த ஆண்டு அது பெரும் வெற்றியை தந்தது. அது தொடர்ந்து இந்த முறை வருகின்ற போது நம்முடைய அரசும் அம்மாவுடைய வழிகாட்டுதலில் இருக்கிற இந்த அரசு சட்டங்களை இயற்றி பாரத பிரதமரை சந்தித்து ஒரு முறை அல்ல 3 முறை சந்தித்து நீட் தேர்வு என்பது தமிழ்நாட்டில் இனி அதற்கு விதிவிலக்கு அளிக்கப்பட வேண்டும் என்று வலியுறுத்தி கொண்டே இருக்கிறோம். நம்முடைய நிலைப்பாடுகள் அதுதான். அரசு பள்ளியில் என்ன விதமான கட்டமைப்பு மேம்பாட்டு பணிகள் மேற்கொள்ள தமிழக அரசு பள்ளிக்கல்வித்துறை திட்டமிட்டிருக்கு சார்? எதிர்காலத்தில் இந்த மாணவருடைய எதிர்காலத்தை மனதிலே கொண்டு தூய்மையாக முதலே வைத்துக்கொள்ள வேண்டும் பள்ளிகள் அனைத்தும். ஏனென்று சொன்னால் சில பேர் சட்டமன்றத்திலே பேசுகின்ற போது ஒவ்வொரு பள்ளிக்கூடங்களிலும் இந்தந்த குறைபாடுகள் இருக்கிறது என்று எதிர்க்கட்சியிலே அமர்ந்து கொண்டிருப்பவர்கள் அந்த குறைபாடுகளை எந்த கட்சி ஆட்சியில் இருந்தாலும் அந்த குறைபாடுகளை சொல்லி கொண்டிருக்கிறார். அந்த நிலை மாற்றப்பட வேண்டிய நோக்கத்தோடு தான் 2 மாத காலத்திற்கு ஒரு முறை அனைத்து நம்முடைய கிராமங்களில் இருக்கிற பள்ளி கூடங்கள் அனைத்தும் சிறப்பான முறையில் சீரமைக்கப்பட வேண்டும், அது தூய்மையாக வைத்துக்கொள்ள வேண்டும் என்ற மாஸ் கிளீனிங் என்று சொல்வார்களே, அதை போல கொண்டு வர வேண்டும் என்ற ஒரு நோக்கம் இருக்கிறது. அதே போல் அங்கே இருக்கிற பணியாளர்களாக இருக்கின்றவர்களுக்கு அவருக்கு கொடுக்கப்படுகிற குறைந்த கட்டணம் என்று சொல்வார்களே 3000 ரூபாய் கொடுக்கப்படுகிறது, அதை உயர்த்தப்பட வேண்டும் என்று அவர் நீண்ட நாட்களாக வலியுறுத்தி வருகிறார்கள். அதையும் அரசு பரிசீலித்து கொண்டிருக்கிறது. அதே போல் கேவஞ்சர் என்று சொல்லப்படுகிற அவர்களுக்கும் அந்த கூடுதல் தொகையை அளிக்கப்பட வேண்டும் என்று நீண்ட நெடுங்காலமாக இருக்கின்ற கோரிக்கையிலும் இந்த அரசு பரிசீலித்து கொண்டிருக்கிறது. அதேபோல் இதோடு நின்றுவிடவில்லை. இந்த அரசை பொறுத்தவரை நேற்றையும் ஒரு பொதுமக்களுக்கும் தொழிலதிபர்களுக்கும் அதே நேரத்தில் முன்னால் படித்த மாணவர்களுக்கும் பெற்றோர் ஆசிரியர் சங்கங்கள், கல்லூரிகள், தனியார் கல்லூரிகள், தனியாருடைய பள்ளிகள் போன்ற இடங்களிலே இருந்து அவரை அழைப்பு விட்டிருக்கிறோம். ஏனென்று சொன்னால்
அந்த அழைப்பின் காரணமாக சிறப்பான திட்டங்களை நிறைவேற்றுவதற்கு இந்த அரசிற்கு நீங்கள் உறுதுணையாக இருக்க வேண்டும் என்ற முறையில் நாங்கள் வேண்டுகோள் வைக்கப்பட்டிருக்கிறது. ஏனென்று சொன்னால் இந்த அரசு தொடர்ந்து பணிகளை ஆற்றி கொண்டிருக்கிறது. இந்த ஆண்டு கூட நீங்கள் பார்க்கின்ற போது 12,000 கோடி ரூபாய்க்கு மேலே நபார்டு திட்டத்தின் மூலமாக புதிய கட்டிடம் கட்டப்பட்டிருக்கிறது. அதேபோல் இந்த அரசை பொறுத்தவரையிலும் இந்த மடிக்கணினி வழங்குவதற்காக 2,000க்கும் மேற்பட்ட கோடிகளை வழங்கியிருக்கிறது. அதே நேரத்தில் இந்த அரசு பல்வேறு திட்டங்களை தொடர்ந்து செயல்படுத்தி கொண்டிருப்பது மட்டுமல்ல, இந்த அரசுடைய நிதிச்சுமை என்பதே ஏறத்தாழ இந்த அரசு பொறுப்பேற்றதற்கு பிறகு 26,892 கோடி ரூபாய் இந்த அரசு இந்தியாவிலே எந்த மாநிலத்திலும் எந்த நாட்டிலும் இல்லாத அளவிற்கு ஒரு மாநிலத்தில் நிதி ஒதுக்கிய பெருமை அம்மாவுடைய அரசு என்பதை நான் இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கிறேன். ஆகவே தொடர்ந்து கல்வித்துறையில் கல்வியிலே ஒரு மாற்றத்தை உருவாக்குவதற்கு, பொலிவான கட்டடங்களை கட்டுவதற்கு, மாணவர்களை ஈர்க்கின்ற சக்தியை உருவாக்கின்ற அளவிற்கு தனியாருக்கு இணையாக பல்வேறு சிறப்புகளை இந்த அரசு செய்து கொண்டிருக்கிறது. இப்போ பார்த்தீங்கன்னா லேப் அசிஸ்டன்ஸ், அது மட்டும் இல்லாத ஆசிரியர்கள் பணியிட மாற்றம், இதெல்லாம் வெளிப்படைத்தன்மையாக நடைபெற்றது அப்படின்னு எல்லாருமே சொல்கிறாங்க. இதே மாதிரி ஒவ்வொரு விஷயத்துலையும் டெட் தேர்வுலையும் இந்த மாதிரி பள்ளிக்கல்வித்துறை சம்பந்தமான விஷயத்திலையும் தொடர்ந்து நடைபெறுமா? அதற்கான என்ன உத்தரவாதம்? அம்மா அவர்கள் பொறுப்பில் இருக்கின்ற போது இந்த நிலைகளை உருவாக்கினார். ஒரு அரசு என்பது வெளிப்படைத்தன்மையோடு நடைபெற வேண்டும் என்று அம்மாவுடைய கனவு, அந்த கனவைத்தான் நாங்கள் நிறைவேற்றி கொண்டிருக்கிறோம். அந்த அடிப்படையிலே அம்மாவுடைய வழிகாட்டுதலே இருக்கிற இந்த அரசு பள்ளிக்கல்வித்துறையின் மூலமாக லேப் அசிஸ்டன்ட் என்பது சொல்லப்படுகிற அவர் இன்றைக்கு தேர்வு செய்திருக்கிற அடிப்படையை பார்க்கின்ற போதே 2015 தான் அவர்கள் முதலே தேர்வுகள் எழுதினார்கள். 8,15 லட்சம் பேர். அதற்கு பிறகு அவர்கள் உயர்நீதிமன்றத்திற்கு வழக்குக்கு சென்றார்கள். டிசம்பர் மாதத்திலே வழக்கு முடிவுகள் அறிவிக்கப்பட்டன. இருந்தாலும் அம்மா அவர்களுடைய மனிதநேயம் என்பது வெயிட்டேஜ் என்று சொல்லப்படுகிற அவருடைய கல்வி தகுதிக்கு ஏற்ப மதிப்பெண் தர வேண்டும் என்று அம்மா அவர்கள் ஆணையிட்டார்கள். அந்த ஆணையின் அடிப்படையிலே தான் இன்றைக்கு +2 படித்த மாணவர்களிலே தேர்வு செய்ய வேண்டிய நிலை மட்டும்தான் இருந்ததே தவிர, இன்றைக்கு இதிலே இடம்பெற்றிருக்கின்ற எண்ணிக்கையை பார்க்கின்ற போது MS, PhD, அதே நேரத்தில் சாஃப்ட்வேர் இன்ஜினியர்ஸ், பல்வேறு சிறந்த கல்வியாளர்கள் இதில் இடம்பெற்றிருக்கிறார்கள் என்று சொன்னால் இது வெளிப்படைத்தன்மையோடு இந்த அரசு நடைபெறுகிறது என்பதற்கு இது ஒரு எடுத்துக்காட்டு என்பதை நான் இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கிறேன். வரலாறு காணாத வெயில் வாட்டி வதைக்கிறது தமிழகத்தை. இந்த சமயத்தில் பள்ளிகள் திறக்கப்படும் தேதி ஏதாவது மாற்றப்படுமா? ஏன்னா மாணவ மாணவிகள் அவங்களாம் அந்த வெயிலை தாக்கு பிடிக்க முடியுமா? இதற்கு முன்னால் இதே வேண்டுகோள் எல்லோரும் வைத்தார்கள். 29ஆம் தேதி வரையிலும் அந்த பள்ளிகள் தொடர்ந்து நடைபெற வேண்டும் என்ற நிலையை மாற்றி 21ஆம் தேதி அன்றே இந்த சுட்டெரிக்கின்ற வெயில் இருக்கிறது என்ற ஒரே காரணத்தின் அடிப்படையில் விடுமுறை விடப்பட்டிருக்கிறது. குறிப்பிட்ட காலத்திலே பள்ளிகளை திறக்கவில்லை என்று சொன்னால் அதில் ஏற்படுகிற நிலைகள், அதே நேரத்தில் அவர்களுக்கு கொடுக்கப்பட வேண்டிய நாட்கள் குறைந்துவிடும். அடுத்த ஆண்டு இதே நிலை நீடிக்குமேயானால் இந்த மாணவருடைய கல்வி என்பது ஒரு கேள்விக்குறியாக உருவாகிவிடும் என்ற முறையில் இந்த பள்ளிகளை திறப்பதை பற்றி அரசு பரிசீலித்து மிக விரைவிலே மக்கள் விரும்புகிற நிலையிலும் மாணவர்கள் மகிழ்ச்சி அடைகின்ற அளவிலும் அதை திறப்பதற்கு தேதிகளை அறிவிக்க இருக்கிறது. அதாவது ஜூன் மாதம் பள்ளி திறந்த உடனே புத்தகங்கள், நோட்டு புத்தகங்கள், சீருடைகள்லாம் தயார் நிலையில் வைக்கப்பட்டிருக்கா? என்ன மாதிரியான ஏற்பாடுகள் பள்ளிக்கல்வித்துறை சார்பாக தமிழக அரசு மேற்கொண்டு வருது? பள்ளிக்கல்வித்துறையின் மூலமாக பள்ளி திறந்த 24 மணி நேரத்திலே அனைத்து பொருளும் வழங்கப்படும். சீருடையில் ஏதாவது மாற்றம் இருக்குமா? சீருடையை பொறுத்தவரையிலும் அம்மா அவர்கள் 4 சீருடைகளை வழங்கினார்கள். அது ஒரே மாதிரியாக 1ஆம் வகுப்பிலிருந்து 12ஆம் வகுப்பில் இருக்கின்ற மாணவர்களுக்கு வழங்கப்பட்டதன் வாயிலாக பெற்றோரும் மாணவருடைய அம்மாவிடத்திலே கூட அதை இறுதி நேரத்திலே சொன்னார்கள். எங்களுக்கு 1லிருந்து 5ஆம் வகுப்பு படிக்கின்ற மாணவர்களுக்கு ஒரு சீருடையும், 6லிருந்து 10ஆம் வகுப்பு படிக்கின்ற மாணவர்களுக்கு ஒரு சீருடையும், +1 +2 படிக்கின்ற மாணவர்களுக்கு ஒரு சீருடை என்று நீங்கள் வழங்கினால் அந்த சீருடையை பார்த்து இந்த வகுப்புக்கு செல்கிற மாணவர் என்ற நிலை உருவாக்கப்படும். அதை நீங்கள் உருவாக்கினால் எங்களுக்கு மகிழ்ச்சியாக இருக்கும் என்று மாணவருடைய வேண்டுகோள். அந்த வேண்டுகோளை நாங்கள் நிறைவேற்ற இருக்கிறோம். நிச்சயமாக. அன்னச்சத்திரம் 1000 கட்டளை விட அங்கே ஒரு எழுத்தறிவித்தல்வாங்க. தமிழகத்தில் கல்வி எந்த அளவுக்கு உயர் தரமாக இருக்குது, அதற்கான நடவடிக்கைகள் என்ன, அம்மா அரசு அப்படின்றத
பள்ளிக்கல்வித்துறை மூலமாக திட்டங்களாக நிறைவேற்றி நீங்கள் நிச்சயம் ஒரு சாதனை புரிஞ்சிருக்கீங்க. அதுக்கு 26,000 கோடி ரூபாய் வெறும் பள்ளிக்கல்வித்துறைக்கு மட்டும் தமிழக அரசு செலவிட்டிருக்குன்னா அது நிச்சயம் அது ஒரு செலவில்லை, அது ஒரு முதலீடு. கல்வித்தரம் அடுத்த கட்டத்தை நோக்கி இந்தியாவுக்கே ஒரு முன்மாதிரி மாநிலமாக திகழ்ந்து கொண்டிருக்கிறது. இது தொடரும். எங்கள் அரங்கத்துக்கு வந்து உங்களோட கருத்துக்களை எங்ககிட்ட பகிர்ந்துக்கிட்டதுக்கு நெஞ்சார்ந்த நன்றி. வணக்கம். என்ன நேயர்களே, இது போன்ற மீண்டும் ஒரு நிகழ்ச்சியில் சந்திக்கலாம். அதுவரை நன்றி, வணக்கம்.